ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோல நம்ம வந்து கிரீன்விச் மெரிடியன் எந்தெந்த 0 டிகிரி மெரிடியன் எந்தெந்த நேஷன்ஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிமோனிக்கோட ஞாபகம் வைக்கிறதுக்கு நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த கார்ட்ல தரேன், டாப் ரைட் கார்னர்ல, அதை செக் அவுட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம எந்தெந்த கண்ட்ரிஸ் மூலமா இந்த கிரீன்விச் மெரிடியன் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிரீன்விச் மெரிடியன் ஏன் பேர் வருது அப்படின்னா, பிரிட்டிஷ்ல இருக்க கிரீன்விச் அப்சர்வேட்டரியில இந்த லைன் பாஸ் ஆகுறதுனால கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டாங்க. இப்போ நார்த் டு சவுத்ல எந்தெந்த இப்படி இருந்து 0 டிகிரி அப்படியே பாஸ் ஆகுது. இந்த சைடு இதுக்கு பூராமே இது எல்லாமே நைட் டைம் ஆகும். இது எல்லாமே வெஸ்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே நைட் ஆகவும் பிஎம். இதுதான் போஸ்ட் மெரிடியன், ஆன்டி மெரிடியன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் லிங்க் இருக்கு, அது தனியா ஒரு வீடியோல நம்ம வந்து போடுறோம். இப்போ நார்த் டு சவுத் அதுல எந்தெந்த நேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஸ்பெயின், அல்ஜீரியா, மாலி, புர்கினா ஃபாசோ, டோகோ, கானா, அப்படியே போய் அதுக்கப்புறம் குவீன் மவுட் லேண்ட், அதுல அண்டார்டிகா. அது எந்த நேஷனும் கிடையாது, அண்டார்டிகா வந்து ஒரு பொது சொத்து, அதனால அதை பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நார்த் டு சவுத் எது இதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் கிங்டம். இது எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்றால், பாய் ஃப்ரெண்ட் சாம், பாய் ஃப்ரெண்ட் சாம், பாய் ஃப்ரெண்ட் சாம், SAM, வைஸ் ஜிடி, மோட்டோ ஜிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட் சாம் அப்படின்னா, பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து யூகே. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் தான் பின்னு போட்டிருக்கேன், யூகே. அடுத்து ஃப்ரெண்ட் ஃபார் பிரான்ஸ், S ஃபார் ஸ்பெயின், A ஃபார் அல்ஜீரியா, M ஃபார் மாலி, B ஃபார் புர்கினா ஃபாசோ, G ஃபார் கானா அண்ட் T ஃபார் டோகோ. இது எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஜீரியால இருந்து ஆப்பிரிக்கால இருக்கு. கிரீன்விச் மீன் டைம் கரெக்டா 0 டிகிரி எந்தெந்த நாட்டுல பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 நாடுகள் ஆப்பிரிக்கால, யூரோப்ல 3 நாடுகள். எது எது? பாய் ஃப்ரெண்ட் சாம், வைஸ் ஜிடி எக்ஸ்பிரஸ், கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. B ஃபார் யூகே, F ஃபார் பிரான்ஸ், S ஃபார் ஸ்பெயின், A ஃபார் அல்ஜீரியா, M ஃபார் மாலி, B ஃபார் புர்கினா ஃபாசோ, G ஃபார் கானா, T ஃபார் டோகோ. ஓகே, இப்போ அண்டார்டிகால பாஸ் ஆகுதா? எஸ், பாஸ் ஆகுது, குவீன் மவுட் லேண்ட்ல. ஆனா அது எந்த நாட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பிரைம் மெட்டீரியல் வச்சு எதுக்கு நம்ம படிக்கணும், இந்த லாங்கிடியூட எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா லாங்கிடியூட்ஸுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் சிங்கம் படத்துல எல்லாம் இவர் எந்த லொகேஷன்ல இருக்காரு அப்படின்னா, 90 டிகிரி ஈஸ்ட், 24 டிகிரி வெஸ்ட், 24 டிகிரி சவுத் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்றால் எர்த் இப்படி இருக்கு இல்லையா, 90 டிகிரி ஈஸ்ட், இந்த 0ல இருந்து தான் 90 டிகிரி ஈஸ்ட், அப்புறம் 24 டிகிரி சவுத் அப்படின்னா இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதை வச்சுதான் நம்ம கூகுள் மேப்ஸ் இது எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 0 டிகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பிரைம் மெரிடியன். ஓகே, இதை வச்சுதான் குளோபல் டைம் இந்தியாவில் வந்து +5.30 30 ஹவர்ஸ். அதாச்சு கிரீன்விச் மெரிடியன்ல 12 மணி அப்படி என்றால் மத்தியானம் 12 மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல 5:30. ஓகேங்களா? 5:30 மணி. நம்ம we are ahead of Greenwich by 5.30 hours. அங்க 12 மணி காலையில அப்படின்னா நமக்கு இங்க வந்து விடிய காலையில 12 AM, நைட் 12 AM அப்படின்றால் இங்க வந்து 5.30 AM இந்த மார்னிங். நம்ம காலையில எல்லாம் எந்திரிச்சிருவோம். அங்க நியூ இயர் கொண்டாடும் போது நம்ம இங்க வந்து 5:30 மணி நேரம் வெடிஞ்சிருப்போம் அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி யூஎஸ்ல 5:30 மணி நேரம் பின்னாடி இருப்பாங்க. ஸோ பேசிஸ் இதுதான். இந்த இதை வச்சுதான் நம்மளுடைய டைமே வந்து வரையறுக்கிறோம். டைம் ஜோன் கால்குலேட் பண்றதுக்கு எர்த் வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகுதுங்க. ஏன்னா எர்த் இஸ் ஸ்பியர். அது வந்து எர்த் வந்து ஜியாய்டுன்னு ஷேப் சொல்லுவாங்க. நம்ம இங்க வந்து ஒரு சர்க்கிள்னு நம்ம கால்குலேஷனுக்காக வச்சுப்போம். இப்படி இருக்கா? 360 டிகிரியை 24 ஹவர்ஸ்ல இது வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வருது எர்த். அப்படின்னா 1 ஹவர்ல எவ்வளவு டிகிரி சுத்துது? 1 hour is equal to 24
இதெல்லாம் இது பண்ணீங்க அப்படின்னா 1 ஹவர்ல எர்த் வந்து 15 டிகிரி சுத்துது. ஓகேங்களா? இந்தியா வந்து 5.30 டிகிரிஸ் 30 ஹவர்ஸ் அஹெட் ஆஃப் ஜிஎம்டி. அப்படின்னா 5னா 15 இன்டூ 5 எவ்வளோ? இஸ் ஈக்குவல் டு 75 பிளஸ் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரா? இதுல 15ல பாதி எவ்வளவு? 7.5. 75 பிளஸ் 7.5 கரெக்டா? 15ல பாதி அப்படின்னா 7.5 தான். 82.5 டிகிரி ஈஸ்ட்ல இந்தியா இருக்கு. இந்தியாவோட லொகேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். பர்ஃபெக்டா இருக்கும். 82.5 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து இந்தியா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இதுல தான் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க 82.5. இது வந்து ஷிப். இப்போ வந்து ஷிப் வந்து இந்தியாவில் கிளம்பும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் போகும், யூரோப் போகும். ஆனா இதுக்கு எல்லாமே கிரீன்விச் மெரிடியன் டைம் வச்சு நீங்க டைம் கணக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்தது இதுதான் எர்த்தை வந்து 2 ஹெமிஸ்பியரா டிவைட் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன் எல்லாமே ஏவியேஷன் ஷிப்பிங் இதெல்லாம் அதுக்கு வந்து ஒரே டைம் வேணும் அப்படின்றதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல என்விரான்மெண்ட் சீரீஸ்க்கான கார்டும், ரைட் சைட்ல மாடர்ன் இந்தியா பிளேலிஸ்ட்டும் கொடுப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு இல்ல ஏதாச்சும் டாபிக்ஸ் போடணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.